SKRN மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரைவிமர்சனம்ல நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மதராசி. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ருக்மணி வசந்த், வித்யுத் ஜம்வால், பிஜு மேனன், ஷபீர் கலரக்கல், விக்ராந்த் மற்றும் பலர் நடித்து வெளியாக இருக்கும் படம்தான் மதராசி. இசை அனிருத், ஒளிப்பதிவு சுதீப் இளமோன், படத்தொகுப்பு ஸ்ரீகர் பிரசாத். கதை: தமிழகத்தில் ஊடுருவும் துப்பாக்கி கலாச்சாரத்தை வேறொருக்கும் கதைதான் மதராசி. தமிழக மக்களிடையே துப்பாக்கி கலாச்சாரத்தை புகுத்தும் நோக்கில் வட இந்தியாவில் இருந்து 6 கண்டெய்னர்களில் துப்பாக்கிகளை வித்யுத் ஜாம்பாவாலும் ஷபீர் கல்லரக்கல் அதாவது சார்பட்டா பரம்பரை படத்தில் டான்சிங் ரோஸ் கதாபாத்திரத்தில் இவர்கள் இருவரும் தான் கண்டெய்னர்களில் இருந்து துப்பாக்கிகளை கடத்தி வருகிறார்கள். அதை தடுத்து நிறுத்த போலீசார் முயற்சித்தும் அவர்களை மீறி துப்பாக்கிகளை சென்னைக்கு கொண்டு வந்து ஒரு தொழிற்சாலையில் துப்பாக்கிகளை பதுக்கியும் வைக்கிறார்கள். இதற்கிடையில் காதல் தோல்வியில் தற்கொலைக்கு முயற்சிக்கும் சிவகார்த்திகேயனை வைத்து அந்த துப்பாக்கிகளை அழிக்க போலீஸ் அதிகாரி பிஜு மேனன் முடிவு செய்கிறார். அதன்படி அந்த தொழிற்சாலைகளுக்குள் சாதாரண தொழிலாளியாக சிவகார்த்திகேயன் நுழைகிறார். இதற்கிடையில் சிவகார்த்திகேயன் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்ற உண்மை போலீசாருக்கு தெரிய வருகிறது. தொழிற்சாலைக்கு செல்லும் சிவகார்த்திகேயன் வில்லன்களை கண்டும் அவர்களை கொலை செய்ய தயங்குகிறார். அதன் பிறகு என்ன ஆனது? பதுக்கி வைத்த துப்பாக்கிகளை சிவகார்த்திகேயன் அழித்தாரா இல்லையா? அவரது காதல் வெற்றி பெற்றதா இல்லையா? சிவகார்த்திகேயன் எதனால் மனநலம் பாதிக்கப்பட்டார்? மனநலத்தில் இருந்து குணமடைந்தாரா? இதற்கெல்லாம் விடை சொல்வதே படத்தின் மீதி கதை. சிவகார்த்திகேயன் சண்டை காட்சிகளிலும் நடனத்திலும் நடிப்பிலும் நன்றாகவே ஸ்கோர் செய்திருக்கிறார். அவரது காதலியாக ருக்மணி வசந்த் சிறப்பாகவே நடித்துள்ளார். வில்லன்களாக வித்யுத் ஜம்வால், ஷபீர் கல்லரக்கல் மிரட்டியுள்ளனர். பிஜு மேனன், விக்ராந்த் என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரமிருந்து சிறப்பாகவே நடித்துள்ளனர். சுதீப் இளமோன் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். அனிருத்தின் பாடல்கள், பின்னணி இசை படத்திற்கு வலு சேர்த்துள்ளது. இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் துப்பாக்கி மாதிரி ஆக்ஷன்